ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாங்கிரி யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ஜாங்கிரி வீட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அந்த பக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறதில்ல. இந்த மினி ஜாங்கிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்லேயே சரியான டேஸ்ட்டோடு நம்ம பண்ணலாங்க. அதுக்குரிய டிப்ஸோடு சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு இந்த மினி ஜாங்கிரி பண்ணி நீங்கள் அசத்துங்க. இதுக்காக 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு எடுத்துக்கணும். இந்த 1 கப் உளுந்தோட 1/4 கப் பச்சரிசி இதை சேர்த்துட்டு ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதில் தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின பிறகும் ஒரு 3 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும். இது எதுக்காக இந்த மாதிரி கழுவுறோன்னா, ஜாங்கிரி செய்யலை வீட்டில் செய்யலை பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு உளுந்து வாசம் இருக்கும், அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறோம். பருப்பு நல்லா ஊறிட்டு இதை 3 தடவை கழுவி எடுத்துடலாம். கழுவி தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இதை மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் தான் அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் பொதுவாக இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக அரைக்க மாட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் மாவு சூடாயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமாக அந்த தண்ணி தெளிப்போம் பாருங்கள், அதுக்கு பதிலாக ஐஸ் க்யூப்பு அல்லது கூல் வாட்டர் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது சூடாகாது. முதல்ல தண்ணி விடாமல் மாவை அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை அரைச்சிக்க போகிறோம். மாவோட பதம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம உளுந்த வடை மெதுவடைக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்து தட்டுப்படக்கூடாது, வலுவலுன்னு இருக்கணும். ஆனால் நல்ல மெத்துன்னு அரைப்பட்டிருக்கணும். நம்ம தோசை மாவு அரைக்கிற மாதிரி நிறைய தண்ணி தெளித்து அரைச்சிடாங்க. இந்த இதுதான் பதம். இப்படி உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்ணெய் கட்டி மாதிரி இருக்கணும். இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ சீனி பாகு தயார் பண்ணிடலாம். 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு பதம் பார்த்திங்க அப்படின்னா சிறு கம்பி பதம், அதாவது கம்பி உடையிற பதத்தில் நம்ம அணைக்கணும். நம்ம குலோப் ஜாமுனுக்கு ஒரு பிசுக்கு பதம் பண்ணுவோம் இல்லையா, அதை விட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த பதம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சீனி பாகு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்தாக்கில் நம்ம தண்ணி தொட்டுட்டு அந்த பாகை தொட்டு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் தண்ணி தொட்டுட்டு 2 விரலுக்கு இடையில் இப்படி பாகு தொட்டு பாருங்கள். சின்னதாக ஒரு கம்பி உடையணும். ஒரு கம்பி அளவுக்கு விட்டுறாதீங்க. ஒரு கம்பி பதம் வந்துட்டு அப்படின்னா நமக்கு ஜாங்கிரி மேலே அந்த சீனி பாகு மாதிரி படிஞ்சிடும். இந்த மாதிரி கம்பி உடையிற பருவத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கடையில் உள்ள அதே வாசம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், பன்னீர் எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு ட்ராப் போல் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபுட் கலர் தவிர்த்துக்கிட்டு நம்ம நேச்சுரல் ஃபுட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடிபிள் ஃபுட் ஜெல்லெல்லாம் வருது, அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்பி பதம் வரைக்கும் வைக்காததுனால நம்ம லெமன் ஜூஸ்லாம் பிழியணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். சோள மாவு சேர்த்துக்கணும். 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி சேர்த்துக்கிட்டோம். அதில் கார்ன்ஃப்ளவர் 1/4 கப் சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கை போல் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் கையால் தான் நீங்கள் இந்த மாதிரி கலந்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு பாலித்தீன் கவர்லேயோ ஒரு பைப்பிங் பேக்லேயோ போட்டுக்கலாம். நான் ஒரு பைப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸில் இந்த மாதிரி கிளாஸில் எதுக்காக வச்சுக்கிறோன்னா, நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கிளாஸில் வச்சுக்கிறோம். நீங்கள் பால் கவர் யூஸ் பண்ணலாம், இல்லை திக்கான கிளாத் கூட யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துலலாம் ஜாங்கிரி பிழியறதுக்கு ஒரு துணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு துணி அந்தளவு நமக்கு கையில் பிடிச்சி பிழியறது கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுறோம். நல்லா டைட்டாக ஃபில் பண்ணி கையில் சுற்றிக்கணும். நம்ம கோன் சுற்றி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி சுற்றிட்டு ஓரத்தில் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அந்த முனையை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் பிழிஞ்சு பார்த்துக்கணும். மாவு ரொம்ப டைட்டாக இருந்தால் பிழியறதுக்கு சிரமமாக இருக்கும். அதே போல் மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாவு அந்த விழும். நீங்கள் பிழியலை கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசமாக இருக்கும். எண்ணெய் சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த அனல் கையில் அடிக்கும். நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 சுற்று சுற்றிட்டு உதறி விட்டாலே போதும். இந்த பெரிய ஜாங்கிரி மாதிரி நமக்கு அந்த ஷேப்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 2 அல்லது 3 சுற்று சுற்றிட்டு ஒரு உதறினீங்கன்னா உங்களுக்கு அது செட் ஆகிடும். தீயை கூட்டி குறைக்க வேண்டாம். அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சிடலாம். ஒரு பக்கம்
ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாக்கில் இன்னொரு பக்கம் பெரட்டி விட்டுக்கணும். இது மினி ஜாங்கிரி அப்படிங்கிறதுனால 1-2 இதை நம்ம பெரட்டாமல் விட்டுறலாம். அதனால் கவனமாக பார்த்து பெரட்டி விட்டுக்கணும். ஜாங்கிரி பதமாக வெந்த பிறகு தான் நம்ம வந்து சீனி பாகில் போடணும். உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீனி பாகில் போட்டாக்கில் சதன்னு ஆகிடும். அதே மாதிரி முறுக்கு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பாக உரியாது. இந்த மாதிரி கரண்டி வச்சு தட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெந்த மாதிரி நல்லா தெரியும். உங்களுக்கு நல்ல மேல் பக்கம் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம சீனி பாகில் போட்டுடலாம். நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் அப்படின்னு இல்லை. இது கொஞ்சம் ஒரு 1 ஹவராவது ஊறினா தான் உங்களுக்கு நல்ல பாக உறிஞ்சி எடுக்கும். உங்களுக்கு இனிப்பை பொறுத்து தான். உங்களுக்கு மைல்டாக மேலே மட்டும் ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம். லைட்டாக ஜெண்டிலாக அழுத்தி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் பெரட்டி விட்டுக்கலாம். இதே போக அடுத்த ஈடையும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். யூஸ்வலாக ஜாங்கிரி வீட்டில் புளியாதவங்க கூட பிகினர் கூட நீங்கள் இந்த டிப்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வருங்க. நீங்கள் ஒரு ரோஸ் வாட்டர் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த உளுந்தோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கும். நான் ஏற்கனவே இன்னும் ஊறினதை எடுத்து வைக்கல, அதோடு சேர்த்து தான் 2வது ஈடையும் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், நல்ல ஊறி வந்துட்டு இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஜாங்கிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உணர்ந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு மேல் பக்கம் நல்ல ட்ரையாக இருக்கும், உள்ளே நல்ல உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும், மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.